அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பட்டாணியும் கடலைப்பருப்பை வச்சு சுண்டல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இது கடலைப்பருப்பு அதே போல் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சா போகிறோம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பையும் பட்டாணியையும் பாருங்கள் இப்போ குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சா போதும். என்னுடைய குக்கரு, அவங்கவுங்க குக்கர் எப்படி இருக்கோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு பாத்திரத்தில் வேக போடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கட்டும். சின்ன பாத்திரம்னா இப்படி நுரையாட்ட பொங்கி பொங்கி வரும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அவ்வளோ பொங்காது. இதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கையில் நல்லா எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் போகிறோம். பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து வச்சாச்சு, வடிகட்டி வச்சாச்சு. இப்போ பாத்திரம் ஒன்று வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சாமிக்கு நெய்வேத்தி வைக்கிறப்போ போடக்கூடாது. நான் போட மாட்டேன். வெங்காயம் இதெல்லாம் போட மாட்டேன். வரமிளகா 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். காரத்துக்கு இதுதான். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாயுவெல்லாம் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். சாமிக்கு போடுறப்போ போடக்கூடாது. பெருங்காயம் மட்டும்தான் போடுவேன். இப்போ பட்டாணியை போட்டு வேக வச்ச பட்டாணியை நம்ம போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நமக்கு மேலால் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான நமக்கு பச்சை பட்டாணி சுண்டல், மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கும் சாமிக்கு வைக்கிறலாம் போட மாட்டேன். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பிறகு தான் மிளகாய் போடுவேன். இல்லைன்னா மிளகாய் கருகுன மாதிரி கருப்பாகிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலைப்பருப்பும் கொஞ்சம் வாயு சம்மந்தமானதாக அதுக்கும் கொஞ்சம் போட்டோம்னா அந்த மசாலா சுண்டல் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். சாமிக்கு வைக்கிறப்ப வெறும் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை அதே போட்டு உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய் உப்பு போட்டு இறக்கிடுவேன். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டேன். இதுக்கு தேவையானதுக்கு இப்போ தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். 2 கிண்டி விட்டுட்டு இதுக்கு மேலால் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுடலாம். நல்லா ஜம்முன்னு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த நன்றி.